ஹலோ மக்களே! சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணி எப்படி அது செழியன விட்டு பிரியலான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனா, அங்க வேற ஒரு சம்பவம் நடக்குது. அதனால நம்ம செழியன் இந்திராணியோட வீட்டுக்கே வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம சிவாவும் செழியனும் சேர்ந்து இந்திராணியோட மனச மாத்துற மாரி என்னெல்லாம் வேலைகள் செய்ய போறாங்க? ஒரு கட்டத்துல நம்ம செழியன இந்திராணி ஏத்துக்கிட்டாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம இந்திராணியும் கோர்ட்டுக்கு கிளம்பும்போது செல்வனாகி இந்திராணி கிட்ட நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோமா, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கவலையா தான் இருக்கு. அந்த செழியன் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்திருக்கான். அன்னைக்கு கூட வீட்டில் வந்து இப்படி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டானே, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவனை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு செல்வனாகி செழியனை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இதை கேட்டுட்டு இருந்த நம்ம சிவாவும் ஆயிலியும் என்னது இது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவங்க என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, இவங்கள பத்தி நமக்கு தெரியாதா, எப்படியாவது அக்காவோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னும் கொஞ்சம் நம்ம அக்காவை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல செல்வனாகியும் நம்ம இந்திராணி கிட்ட பாவம் பாவை பாவை வேற உங்களால இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா பேசுறத கவனிச்சிட்டு இருந்த நம்ம சிவாவும் இவங்க பாவையை பத்தி பேசுறாங்களாம். அன்னைக்கு ஒழுங்கா அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கூட ஊட்ட முடியல, இவங்க பாவையை நினைச்சு ஃபீல் பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் செல்வனாகி அந்த இந்திராணியோட மனசை மாத்துறாங்க. இந்திராணியும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சித்தி, நான் பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலுமே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு சமயம் ஆகுது, நான் சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம சிவாவும் அயலியும் நானும் வரட்டக்கா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம செல்வனாகியும் ஐயோ இவங்க 2 பேரும் போனால் செழியனுக்கும் இந்திராணிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்களே, ஒரு கட்டத்தில் இந்திராணி செழியன் கூட சேர்ந்துருவாளோ, இது மட்டும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாயே சிவாயிலே தடுத்து நிறுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் அயலி அவங்க முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லைக்கா கண்டிப்பாக நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் நம்ம இந்திராணிக்கு சப்போர்ட்டாக அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. செல்வனாகியும் நம்ம ரித்திகா கிட்ட இந்த சிவமாயிலி வேற சேர்ந்து போயிட்டாங்க, எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. ஒரு கட்டத்தில் அவங்க போயிட்டாங்க, இப்போ என்ன செய்யறது, இவங்க ஏதாவது சமாதானப்படுத்தி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரித்திகாவும் சொல்ல முடியாது, இவங்க செய்தாலும் செய்வாங்க, எதுனாலுமே பொறுத்து இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கிட்ட வந்த உடனே நம்ம செழியனும் இந்திராணி கிட்ட வந்து இந்திரா இப்போ கூட நான் சொல்கிறேன், உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசையாட்டு இருக்கேன், எப்படியாவது என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ, அன்னைக்கு நான் வீட்டில் வந்து பேசினது எல்லாம் தப்பு தான், அதுக்காக பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட சமாதானப்படுத்தும் போது இந்திராவும் உங்களோட ஆக்டிங் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு டைவர்ஸ் கிடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு நம்ம இந்திராணி இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சிவாவும் செல்லியங்கிட்ட சரிம்மா அம்சம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, அக்காவோட குணத்தை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க சொல்கிறத வச்சு தான் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, மற்றபடி அக்காவுக்கு அவரோட மனசில் கண்டிப்பாக கொஞ்சமாவது உங்களை பற்றின ஞாபகங்கள் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் செழியன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செழியனும் நானும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன் சிவா, எப்படி இருந்தாலுமே இந்திராணியை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் எல்லாரும் தயாராகிட்டே இருக்காங்க. அங்கே உள்ளவங்களும் நம்ம இந்திராணி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு இத்தனை நாள் ஆகிட்டு டைவர்ஸ் கேஸும் நடக்க போகுது, உங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிங்க அப்படி சொல்லும்போது நம்ம இந்திராணியும் எனக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் டைவர்ஸ் கிடச்சே ஆகணும், எனக்கு அவங்க கூட வாழ்கிறதுல சம்மதமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செழியனை பார்த்து சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம செழியன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது அங்கே உள்ளவங்களாம் என்னாச்சு உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு நம்ம செழியன் கிட்ட கேட்கும்போது செழியனும் எனக்கு என்னோட பொண்ணு வந்து பிரியதில் மனசும் கிடையாது, அதே சமயத்தில் இந்திராணியை விட்டு பிரிய போகிறதும் இல்லை, எனக்கு இந்த டைவர்ஸில் மியூச்சுவலாட்டு பிரியணும்னு ஒரு ஆசையுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம இந்திராணியை செழியனை பார்த்து அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க, எவ்வளோ தைரியம் தான் இப்படி சொல்லுவாங்க, எப்படியாவது நமக்கு டைவர்ஸ் ஈஸியாக கிடச்சிடும்னு பார்த்தா நடக்க விட மாட்டாங்க போலையே அப்படி சொல்லிட்டு நம்ம செழியனை பார்த்து மறைக்கும் போது சிவாவும் அயலியும் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக இந்த கேஸ் இதோட முடியாது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஜட்ஜும் நான் இறுதியாக கேட்குறேன் உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம செழியனும் அவங்களோட முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கண்டிப்பாக என்னோட மனைவியை நான் பிரிய போகிறதில்ல, என்னோட குழந்தைய எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஜட்ஜும் சரி உங்களுக்கு வந்து நான் 6 மாதம் டைம் தரேன், கண்டிப்பாக இந்த 6 மாதம் டைமுக்கு அப்புறமா இந்த கேஸை பார்த்துக்கலாம்
பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட குடுத்துடுறாங்க. இத நம்ம இந்திராணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே ஷாக் ஆகி நிக்கும்போது, நம்ம சிவாவுக்கும், அயலியுக்கும் சந்தோஷம் ஆயிடுது. எப்படி இருந்தாலுமே அக்காவோட மனச செழியன் மாமா மாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அதே சமயத்துல வெளியில வந்து பயங்கரமா டென்ஷன்ல இருக்க நம்ம இந்திராணி கிட்ட செழியனும், சரி அதான் கோர்ட்லயே இப்ப சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா எதுக்கு நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அவங்க தான் 6 மாசம் ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப 2 பேருமே ஒரே வீட்ல தானே இருக்கணும். நானே உன்னோட வீட்டுக்கு வந்துடட்டா? அப்படின்னு சொல்லிட்டு எகாத்தலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணியும் நம்ம செழியன பார்த்து கோர்ட்ல அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம இயந்திராணியும் பயங்கர டென்ஷன் ஆட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அந்த சமயத்துல செல்வன் ஆகிய என்னாச்சு ஏதாச்சும் என்னாச்சு கோர்ட்டில் கேஸ் எப்படி முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம இந்திராணி எனக்கு நல்ல தலைவலியாட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செழியன் செம மாசா நம்ம இந்திராணிக்கு காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம இந்திராணி அதிர்ச்சியாகி எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து அப்படியே தூக்கி தூர எரிஞ்சிடுறாங்க. இந்த சவுண்டை கேட்டு நம்ம உதய பெருமாள் எல்லாரும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம செழியன் கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதான் கோர்ட்டில் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டேல, அதுக்கப்புறமா எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம செழியனை என்ன இந்துமா புரியாமல் பேசிகிட்டு இருக்க, அவங்களே 6 மாதம் சேர்ந்து வாழணும் தானே சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னை வெளியில் போக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செழியனும் அவங்க தரப்பு வாதத்தை வைக்கும்போது இந்திராணியும் வழக்கம் போல் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாளும் இந்திராணி கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இந்திரா, எதுனாலும் யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்திராணியும் என்ன சித்தப்பா நீங்கள் வேற புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு இவங்கனால இவ்வளோ பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, அன்னைக்கு நைட்டோட நைட்டாக இருந்து எவ்வளோ பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படி இனி இவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் பிரச்சனை அதிகமாகிட்டே தான் இருக்கும், அதனால இவங்க வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளை தடுத்து நிறுத்துறாங்க இந்திராணி. அதே சமயத்தில் நம்ம சிவாவும் செழியனுக்கு ஆதரவாக பேசும்போது இந்திராணியும் என்ன சிவா நீ உன்னோட அக்கா பக்கம் கூட நிற்க மாட்டியா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இவர்னால பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது செல்வன் ஆகியும் நம்ம செழியனுக்கு எதிராக ஆமா இந்திரா நீ எடுக்கக்கூடிய முடிவு தான் சரியானதா இருக்கும், இப்போதான் நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, இவனை மட்டும் வீட்டிலே இருந்துட்டு இருந்தானா இன்னும் அதிகம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு செல்வனாகியும் நம்ம இந்திராவுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் இதை பார்த்துருந்து நம்ம அயலியும் பார்த்தீங்களா வேணும்னு அண்ணியோட வாழ்க்கை இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காங்க, இனிமேல் இப்படி பண்ணவே கூடாது, நம்ம ஒரு ஐடியா பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம அயலி செம மாதம் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம இந்திராணி இப்படிலாம் பேசின பிறகு செழியனால தாங்க முடியலை, ஒரு பக்கம் மாட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலான்னு தயாராகும்போது கரெக்டாக அதிகாரிகள் வந்துடுறாங்க. அதிகாரிகள் வந்து அப்படி நம்ம செழியனுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்கே நடக்குது, கோர்ட்டில் தான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன், 6 மாதம் நீங்கள் இனிமேல் சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இங்கே என்ன ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு நம்ம இந்திரனையும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது செழியனும் ஆமாம் சார் ஒரு சின்ன பிரச்சனை தான், அதுக்காக இந்த வீட்டெல்லாம் நான் போகிறதாட்டு தயாராகவே இல்லை, 6 மாதம் நான் என்னோட ஒய்ஃப் குழந்தைகளோட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு செழியனும் அசால்ட்டாக ரொம்ப தைரியமாக இந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. செல்வன் ஐயன் ரித்திகாவுக்கும் இது கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது. அதே சமயத்தில் நம்ம அயலி சிவாவும் சீக்கிரத்தில் நம்ம அண்ணியும் அண்ணனையும் சேர்த்து வைக்கிறவங்கள அயலி ரொம்பவே உறுதியாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம செழியனும் இந்திராணியும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னே சொல்லலாம்.